மாவட்டத்தில் தொழில் நகரமான ஒசூர் மாநகரில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பங்கேற்ற மே தின பேரணி நடைபெற்றது. நெரோலக்ஸ் தொழிற்சங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த தொழிலாளர் பேரணியில் அசோக் லேலாண்ட், ஃபாரா கோட் உள்ளிட்ட 11 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேரணியானது நடைபெற்றது. இதில் தொழிலாளர்களுக்காக போராடி உயிர் நீத்த உலக கம்யூனிஸ்ட் தலைவர்களின் புகைப்படங்கள் மற்றும் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். இதைத் தொடர்ந்து அனைத்து தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்று மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மார்த்தாண்டபுரம் பகுதியில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் புதுக்கோட்டை மையம் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் தேசிய தலைவர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் முதன்மை விருந்தினராக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு புதிதாக பதவியேற்றவர்களுக்கு சால்வை மற்றும் பூங்கொத்து வழங்கி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் கட்டுநர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் புதிதாக பதவியேற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவதால் வெப்பத்தை தணிக்க உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் உதகைக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் உழைப்பாளர் தினம் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உதகை நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உழைப்பாளர்களின் உரிமையை காக்கும் வகையில் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேலம் மேற்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பாக ஆட்டோ மற்றும் மினி டெம்போ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர், சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் TM செல்வ கணபதி கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை கூறி இனிப்புகள் மற்றும் சீருடைகள் வழங்கி கௌரவித்தார். மேலும் எடப்பாடி நகர திமுக சார்பில் நகர கழக செயலாளர் TSM பாஷா தலைமையில் நீர்மூர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், கம்மங்கூழ், மோர், வாழைப்பழம் போன்ற பல வகைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் மன்னரையில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு MK சிலம்பம் அகாடமி சார்பில் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 220 மாணவர்கள் பங்கேற்று 1.5 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றும் நோபல் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இந்த பள்ளி மாணவர்கள் உழைப்பாளர்களின் உழைப்பை போற்றும் வகையிலும் மே தின நாளின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையிலும் உழைப்பாளர் சிலை மாதிரி வரையப்பட்டு அதன் மீது நின்று 1.5 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். இந்த உலக சாதனை நிகழ்வை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பினர் அங்கீகரித்து மாணவர்களுக்கு சான்றிதழ், கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த நோபல் உலக சாதனை நிகழ்வு விழாவில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், கொங்கு வியாபாரிகள் நலச்சங்கம் நிறுவன தலைவர் உட்பட மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த உலக சாதனை நிகழ்வின் போது தூய்மை பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு உழைக்கும் கரங்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.